ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம லாக்டவுன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜானர்ல எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அப்பா அம்மா ஃபேமிலின்ட்டு ரொம்ப சூப்பராகவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பண கஷ்டம் அவங்க வீட்டில் பயங்கரமா இருக்கு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார்ல வேலையை தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போக இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. போன இடத்துல தான் தெரிய வருது இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்ட்டு. இதை வீட்லயும் சொல்ல முடியாது. அதே மாதிரி யாருன்னா தெரிய அபார்ட் பண்ணும் அப்படின்ட்டு பாக்குறாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல லாக்டவுனை வேற போட்டுறாங்க. அந்த லாக்டவுன் டைம்ல இவங்க வீட்டுல மாட்டிக்காம அதை கலைச்சாங்களா, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா அனுபமா பரமேஸ்வரனோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். தரமா பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் எழுதின விதமும் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி படத்துல நடிச்சிருக்க சார்லியா இருக்கட்டும், இன்னும் பல பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா மத்த யார் கேரக்டருமே பெருசா எழுதல. அதனால யாரோடய மிகிலாக வந்து படத்தை பார்க்க முடியும். படத்துல இவங்க வச்சிருக்க எமோஷனல் சீன்ஸ்லாம் பெருசா நமக்கு ஒர்க் அவுட் ஆகல. அது இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவா இருக்கு. அதே மாதிரி ஒரு ஐடி செக்டர்ல வேலை செய்யற பொண்ணுக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது, ஏன் அவங்கள சுத்தி இருக்கவங்களா இப்படியே காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி போர்ஷன்ஸும் நமக்கு புரியல. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எடுத்துக்கலான்ற மாதிரி தான் தோணுச்சு. அதே மாதிரி ஒரு பொண்ணுனாலும், அதுவும் கஷ்டப்படுற குடும்பத்துல இருக்க பொண்ணுனா சுத்தி இருக்கவங்க இப்படிதான் நடந்துப்பாங்கன்னு சில போர்ஷன் காட்டுறாங்க. அதுவும் நம்மளால ஏத்துக்க மாதிரி இல்ல. டெக்னிக்கலி படம் சவுண்டா தான் இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே. பெருசா எங்கேஜிங்கா எந்த மூமெண்ட்டுமே கிடையாது. படத்துல பயங்கர ஸ்லோவா போகுது. பல சீன்ஸ் நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் இருக்கு. மொத்தத்துல என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு பிலாயராஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.